விஜய் ஆண்டனியோட உங்களுடைய பயணம் வந்து கொஞ்சம் நீளமான பயணம் இல்ல? ஆமா சார். ம். அவர் ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி அவரு. ம். ரொம்ப நல்ல ஒரு மனிதர் ம். பேசிக்கலி. ம். ஒரு ஃபேமிலி மாரி தான் இப்ப கூட அப்படிதான். அவர் வந்து சிங்கராவோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனலா தள்ளி வைக்க மாட்டாரு. ம். இப்போ ஆக்டர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கான நெறைய வேலை பண்றனால டைம் சேவ் பண்றாரு. ஆனா, எப்பவுமே பக்கத்துல போனீங்கன்னா, அவ்வளோ தன்மையான ஒரு மனிதர். அவர் நெறைய குடுத்துட்டு இருந்தாரு எனக்கு. அது அப்புறம் டாக்ஸி 4777 படம். அண்ட் "முளைச்சு 3 இலை ஓடல." ஸோ அந்த சாங்கு. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவரும் அப்படிதான். வெயில் படத்துல ஆமா. முதல்ல அவருடைய பாடுன முதல் படத்துலேருந்தே முதல் டிராவல் பண்றீங்க. பாட்டுலருந்து அது. அதுக்கப்புறம் தெலுங்குல நெறைய பாடுனேன். பாலா சாரோட பரதேசி படத்துல. அண்ட் ராஜா சார் நெறைய பாட்டு ராஜா சார். ராஜா சார் வந்து எனக்கு இப்போ கூட நான் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அ இந்த சாங் வந்து "பிரசன்னா கூப்பிடு" அப்படின்னு சொல்லும்போது, அப்படிப்பட்ட இளையராஜா சாரோட மனசுல, பிரசன்னான்ற ஒரு வார்த்தை வந்து ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். அப்புறம் நம்ம பாடுனோம் வந்தவங்கலாம் தாண்டி, அவ்வளோ பெரிய மாமனிதர் உள்ள என் பேரு உள்ள ஒளிஞ்சிருக்கா? இருக்கா அது? அ. அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை வந்து எவ்வளோ பெரிய கிஃப்ட் குடுத்தாலும், அது பக்கத்திலேயே வர முடியாது. ஏன்னா, அவர எங்கேயோ வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நெறைய பாட்டு நான் பாடியிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் போனேன். திடீர்னு போயிட்டு சுப்பையா சார் இருந்தாரு அங்க. "சார் நான் சார பார்க்கணும்." அப்படின்னோன அவரு என்ன திட்டினாரு. "எவ்வளோ நாளா நீங்க வருவீங்க, கேட்பீங்கன்னு வெயிட் பண்றீங்க. நீங்க ஏன் இப்போ இவ்வளோ லேட் உங்களுக்குன்னு?" "சார் இங்கேருந்து தோணுனம் எனக்கு. இப்ப தான் தோணுச்சு சார்." அப்படின்னு. "நாளைக்கு காலைல வந்துருங்க." அப்படின்னாரு. ம். போய் பார்த்து பாடுனோனே தைரியமா என்ன பாட்டு பாடுனேன். பாடுனீங்க அவர் முன்னாடி? அது நினைவு இருக்கா? கானமூர்த்தி. கானமூர்த்தே ஸ்ரீகிருஷ்ண வேணு கானலோல திரிபுவன பால பாஹி கானமூர்த்தே. ஹரி. இதில நெறைய சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாரு. அ. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அதுக்கு எக்ஸ்ப்ளைனும் பண்ணாரு.